الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. الصلاة والسلام على أشرف الأنبياء وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في كلامه العزيز والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وننزل من القرآن ما هو شفاء ورحمة للمؤمنين ولا يزيد الظالمين إلا خسارا. صدق الله العلي العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم: اقرأوا هذا القرآن فإنه يأتي يوم القيامة شفيعا لأصحابه. صدق رسول الله صلى الله عليه وسلم. السلام عليكم ورحمة الله وبركاته. அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய அருள் கிருபை மீண்டும் ஒரு ரமலானை அடையக்கூடிய ஒரு பாக்கியத்தை எங்களுக்கு தந்திருக்கிறான். இந்த பாக்கியத்தை தந்ததற்காக வேண்டி ஆரம்பத்தில் அல்லாஹுக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். நானும் நீங்களும் அல்ஹம்துலில்லாஹ் சும்மா அல்ஹம்துலில்லாஹ். இந்த மாதத்தை எடுத்துக்கொண்டால் இது புனிதமிக்க மாதம். இது அல்லாஹுடைய அருளும் ரஹ்மத்தும் சொரியக்கூடிய ஒரு மாதமாக இருந்து கொண்டிருக்கிறது. இதில் ஒவ்வொரு கட்டமும் விசேஷமாக இருந்து கொண்டிருக்கிறது. இதில் செய்யக்கூடிய ஒவ்வொரு நலவுகளுக்கும் அல்லாஹ் பன்மடங்கு கூலியை வைத்திருக்கிறான். அல்லாஹ் இதில் பல லட்சோபக்கணக்கான மக்களுக்கு அல்லாஹ் பாவ மன்னிப்பு, அவர்கள் செய்த அந்த பாவத்தை சுற்று எரிக்கக்கூடிய இந்த காலமாக இருந்து கொண்டிருக்கிறது. அது மாத்திரமல்லாமல் இன்னும் பல லட்சோபக்கணக்கான மக்களுக்கு அல்லாஹ் இதில் நரக விடுதலை அளிக்கின்றான். அதே போன்று அல்லாஹ் விசேஷமாக சுவர்க்கத்தை அல்லாஹ் இந்த மாதத்தில் அலங்கரித்து கொண்டிருக்கிறான். அதே போன்று நரக வாயில்களை அல்லாஹ் இந்த மாதத்தில் தான் மூடி வைத்துக் கொண்டிருக்கிறான். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இது எனக்கும் உங்களுக்கும் தந்த ஒரு சந்தர்ப்பம். நாங்கள் மனிதன் என்ற அடிப்படையில் எங்களுடைய வாழ்க்கையில் எங்களுடைய ஒவ்வொரு கட்டங்களில் நடந்த தவறுகள் தப்புக்களை திருத்தி கொண்டு அல்லாஹுவின் பக்கம் மீளக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹ் இந்த ரமதானின் மூலம் தந்திருக்கிறான். நாங்கள் இந்த ரமதானை எடுத்துக்கொண்டோம் சொன்னால், இந்த ரமதானுடைய காலம் ஒரு அமல் செய்யக்கூடிய ஒரு காலம். இது ஒவ்வொரு நபிமார்களும் இந்த ரமலானை அடையக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதன் காரணமாக உண்மையிலே அவர்கள் முழு பாவமும் மன்னிக்கப்பட்ட நபி, முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நபி. குர்ஆனும் ஹதீஸும் திட்ட தெளிவாக பேசிக்கொண்டிருக்கிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, அவர்களுடைய வாழ்க்கையில் பாவம் நடந்தாலும் பாவம் மன்னிக்கப்பட்டதாக. எந்த அளவுன்னு சொன்னால், ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மிஃப்தாஹுல் ஜன்னதி பியதி, சுவர்க்கத்துடைய சாவி என்னுடைய கையில் இருக்கிறது. ஹுர்ரிமத்தில் ஜன்னத்து அலல் அன்பியாய், எந்த நபிமார்களும் சுவர்க்கம் போவது ஹராமாக்கப்பட்டிருக்கிறது. எது வரைக்கும் சொன்னால், ஹத்தா அதுகுலஹா, அதில் நான் நுழையும் வரைக்கும். இந்த ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை நாங்கள் அலசி ஆராய்ந்து பார்த்தோம் என்று சொன்னால், இந்த ரமலானுடைய காலம் வந்துட்டுன்னு சொன்னால், ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமல்கள் ஏனைய காலங்களில் காட்டக்கூடிய ஆர்வத்தை விட இந்த மாதத்தில் மிகவும் முன்னுறுவலாக அமல்கள் ஈடுபடுவார்கள். அதிலும் குறிப்பாக ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 4 விதமான அமல்களில் ஈடுபடுவார்கள். முதலாவது திலாவத்துல் குர்ஆன், குர்ஆனை ஓதுவதில் ஈடுபடுவார்கள் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இரண்டாவதாக கியாமுல் லைல், இரவு நேரத்தில் நின்று வணங்குவதில் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈடுபடுவார்கள். மூன்றாவதாக துஆ கேட்பதில், பாவம் மீழ்ச்சி பெறுவதில், தான் செய்த பாவத்துக்காக வேண்டி பரிகாரம் தேடுவதில், அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்பதில் ஈடுபடுவார்கள். கடைசியாக நான்காவதாக ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சதகா, தானம் தர்மங்கள் செய்வார்கள். ரிவாயத்தில் வருவது, புயல் காற்றை போன்று மிகவும் வேகமாக சதகா செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பார்ந்த சகோதரர்களே, எங்களுடைய உம்மத்துக்கு இதில் மிகவும் விசேஷமான ஒரு அமல் தான்
திலாவத்துல் குர்ஆன். எங்களுடைய உம்மத்துக்கு கொடுக்கப்பட்ட ஆகப்பெரிய ஒரு பொக்கிஷம் என்று சொல்லலாம். இந்த திலாவத்துல் குர்ஆன் என்பது ஆகப்பெரிய ஒரு பொக்கிஷம். குர்ஆன் கொடுக்கப்பட்ட ஒரு உம்மத்தாக இருக்கிறோம். ஆனால் அன்பார்ந்த சகோதரர்களே, இதுக்கு முன்னால் வாழ்ந்த சமூகத்தினர்களுக்கும் இறைவேதம் கொடுக்கப்பட்டது இல்லை என்பது கிடையாது. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஜபூர் வேதம் கொடுக்கப்பட்டது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தௌராத் கொடுக்கப்பட்டது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இஞ்சில் கொடுக்கப்பட்டது. ஆனால் அன்பார்ந்த சகோதரர்களே, அந்த இறைவேதம் கொடுக்கப்பட்டது, அந்த இறை வேதத்தை பாதுகாப்பதாக எங்கொரு வாக்குறுதியும் வரல. அதற்கு பின்னால் அந்த சமூகத்தாலே அவர்கள் அதுக்குள்ளால் தன்னுடைய சுய லாபத்துக்காக வேண்டி சில கருத்துக்களை பூத்தினார்கள். அதால் அந்த புனிதத்துவம் இல்லாமல் ஆக்கப்பட்டு விட்டது. ஆனால் எங்களுக்கு தந்திரிக்கக்கூடிய இந்த புனித குர்ஆன், இந்த குர்ஆனை அல்லாஹ் இறக்கியது மாத்திரமல்லாமல் அல்லாஹ் இந்த குர்ஆனிலே சொல்லிவிட்டான், இன்னா நஹ்னு நஸ்ஸல்னா ذِكْرَ وَإِنَّا لَهُ لَحَافِظُونَ. இந்த குர்ஆனை நாமே இறக்கி வைத்தோம், இந்த குர்ஆனை நாமே பாதுகாப்போம். இந்த பாதுகாக்கிற பொறுப்பையும் அல்லாஹ் எடுத்து விட்டான். அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த குர்ஆன் எங்களுக்கு கொடுக்கப்பட்டது. இது ஒரு அற்புத வேதம். இதனுடைய ஒவ்வொரு விடயங்களும் ஒரு வித்தியாசமான முறையில், எந்த ஒரு வேதத்துக்கும் கொடுக்கப்படாத ஒரு முறையில் கையாளப்பட்டிருக்கிறது. இந்த ரமலானுடைய மாதத்தை குறிப்பாக ஆக்கப்பட்டது. இந்த ரமலானுடைய மாதம் என்று சொன்னால், இந்த ரமலானுடைய மாதத்தை காட்டியதும் இந்த குர்ஆனை அடையாளப்படுத்தியிருக்கிறது. ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன். அந்த மாதம் எப்படியான மாதம்? அந்த மாதத்திலே தான் புனிதமான குர்ஆன் இறக்கப்பட்ட மாதம். இந்த மாதம் சிறப்பு பெறுவது இந்த குர்ஆனி மூலமாக. இந்த குர்ஆனுடைய சமுதாயமாக நாங்கள் வாழ வேண்டும். இந்த குர்ஆனுடைய ஒவ்வொரு கட்டமும் வித்தியாசமான முறை. அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த குர்ஆனை பாதுகாத்தது மிகவும் ஒரு எங்களுடைய புத்திக்கு அப்பால் பட்ட ஒரு விடயம். அல்லாஹ் முதலாவதாக ஒவ்வொரு கட்டமாக அல்லாஹ் இந்த குர்ஆனை பாதுகாத்தான். குர்ஆனுடைய வரலாறை அல்லாஹ் பாதுகாத்தான். முதலாவதாக அல்லாஹ் லவ்ஹுல் மஹ்ஃபூஸ் என்று சொல்லக்கூடிய இந்த பலகையில் வைத்துதான் அல்லாஹ் இந்த குர்ஆனை ஆரம்பமாக பாதுகாத்தான். இந்த லவ்ஹுல் மஹ்ஃபூஸ் என்று சொல்லக்கூடியது இது வானத்துக்கு மேலால் உள்ளது. இந்த விடயத்தில் எந்த மனிதனுடைய கைக்கரியத்தையும் காட்ட முடியாது. இது அல்லாஹ்வுக்கு மாத்திரம் உள்ளது. இந்த விடயத்தில் இந்த ஆரம்பமாக அல்லாஹ் பாதுகாத்தான். சூரியன், அதுக்கு பின்னால பல கோள்கள். இன்று விஞ்ஞானிகளுடைய ஆய்வு, இன்று அவர்களுடைய முடிவு, ரிசர்ச்சுடைய முடிவு செல்லுது, இன்று நிறைய பேர் சந்திரனுக்கு போனதாக. அதிலும் அவர்களில் பல பேர்களுடைய கருத்து அது சந்திரன் கிடையாது என்பதாக அவர்களுக்கு உள்ளாலே சந்தேகம் இருக்கிறது. ஆனால் இது பல கோள்கள், அதுக்கு பின்னால சூரியன், 7 வானம், அதுக்கு பின்னால் அல்லாஹ்வுடைய அர்ஷ், குர்ஷ், லவ். இது மனிதனுடைய கற்பனைக்கு அப்பால் பட்ட ஒரு விடயம். அல்லாஹ் முதலாவதாக லவ்ஹுல் மஹ்ஃபூஸிலே வச்சு பாதுகாத்தான். அதற்கு பின்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இரண்டாவது கட்டமாக அல்லாஹ் பைத்துல் மஅமூர்ல பாதுகாத்தான். இந்த பைத்துல் மஅமூர் என்று சொல்லக்கூடியது எங்களுடைய உலகத்தில் வாழக்கூடியவர்களுக்கு பைத்துல்லாஹ், கஅபத்துல்லாஹ் புனிதமான ஒரு இடமாக எங்களுக்கு விளங்குறத போல, நாங்கள் நம்பியிருக்கிறத போல, நாங்கள் நினைச்சிருக்கிறத போல, இதே மாதிரி வானில் உள்ளவர்களுக்கு சிறந்த சிரேஷ்ட ஒரு இடம்தான் இந்த பைத்துல் இஸ்ஸா என்று சொல்லக்கூடியது. அதுக்கு இன்னொரு பேர் சொல்வார்கள் பைத்துல் மஅமூர். இதில் அல்லாஹ் பாதுகாத்தான். இதிலையும் இந்த ரமலானில தான் அல்லாஹ் அந்த இடத்துக்கு இறக்கி அல்லாஹ் பாதுகாத்தான். அதையும் குர்ஆன்ல சொல்கிறான், இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தின் முபாரக்கா இன்னா குன்னா முன்திரீன். அந்த இடத்திலிருந்து அல்லாஹ் இரண்டாவது கட்டமாக இந்த குர்ஆனை பாதுகாத்தான். அன்பார்ந்த சகோதரர்களே, இதுக்கு பின்னால் அல்லாஹ் மூன்றாவது கட்டமாக அல்லாஹ் பாதுகாத்தான். ஹஸரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புனிதமான அந்த உள்ளத்துக்கு இறக்கி அல்லாஹ் கல்புன் நபியுடைய உள்ளத்துக்கு இறக்கி அல்லாஹ் பாதுகாத்தான். அதிலையும் அன்பார்ந்த சகோதரர்களே, ஒவ்வொரு கட்டமும் விசேஷமான கட்டம். நபி அவங்களுக்கு வஹி வரக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்
ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக வஹி இறக்கி பாதுகாத்தான். அதிலும் ஒரு விசேஷம் என்னன்னு சொன்னா, சில நேரத்தில் 5 ஆயத்துக்கள் இறங்கும், சில நேரத்தில் 10 ஆயத்துக்கள் இறங்கும், சில நேரத்தில் முழு சூரத்துல் அன்ஆம் முழு சூராவும் இறங்கி, சூரா தௌபா முழு சூராவும் இறங்கி, இப்படி அல்லாஹ் பாதுகாத்தான். அதிலேயும் ஒரு விசேஷம் தான், இப்படியான ரமலான்ல தான் அந்த இறங்கிய சூறாக்களுக்கு மத்தியில ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஓதுவாங்க. அதை ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்பாங்க. அதே மாதிரி ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஓதுவாங்க, நபி அவங்க கேட்பாங்க. மாறி மாறி தௌர் நடக்கும் இந்த ரமலானுடைய காலத்துல தான். ஹஜ்ரத் ரிவாயத்துல வருவது, ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வஃபாத் ஆகிற அந்த கடைசி ரமலான்ல 2 தௌர் செய்ததாக சஹீஹான ரிவாயத்துல வருவது. அதற்கு பின்னால நபி அவங்க 4வது கட்டமாக குத்தாபுல் வஹி மூலமாக ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு ஆயத்தை ஓதி காட்டுவாங்க. சில சஹாபாக்கள் ஸைத் இப்னு சாபித், உபை இப்னு கஅப், அதே மாதிரி குறிப்பிட்ட குர்ஆன்ல தேர்ச்சி பெற்ற சஹாபாக்கள் இருந்தாங்க. அவர்களை கூப்பிட்டு செல்வாங்க, நான் ஓதுற ஆயத்தை இன்ன ஆயத்துக்கு கீழால நீங்க இந்த ஆயத்தை எழுதுங்க, இந்த ஆயத்துக்கு மேல் ஆயத்தாக இந்த ஆயத்தை எழுதுங்க என்று சொல்லி எழுதுவாங்க. அந்த சஹாபாக்களும் எழுதி கொண்டாங்க. அதுவும் அன்பார்ந்த சகோதரர்களே, அந்த சஹாபாக்களுக்கு எது இலகுவாக கிடைத்ததோ அந்த நேரத்தில் ஈச்ச மரப்பட்டைகளில் கிடைத்த நேரத்தில் அன்னரம் பெரிய அளவு பேப்பர்கள் இருக்கல்ல, ஆனால் ஈத்த மரப்பட்டைகளில் எழுதி கொண்டாங்க. அதே போன்று கற்பாறைகள்ல சஹாபாக்கள் எழுதி கொண்டாங்க. அதே போன்று ஒட்டக முட்கள்லையும் எழுதி கொண்டாங்க. பெரிய மரத்தின் பெரிய இலைகள்லையும் நபி அவங்க சொல்ல அந்த குத்தாபுல் வஹி சஹாபாக்கள் எழுதி பாதுகாத்து கொண்டாங்க. நபி அவங்க மரணிக்கும் வரைக்கும் எங்களுக்கு முன்னால் இருக்கக்கூடிய இந்த தோற்றத்தில் உள்ள குர்ஆன் எங்களுக்கு நபி அவங்க மரணிக்கும் வரைக்கும் கோர்வை செய்யப்படல. ஏன் நபி அவங்க கோர் செய்யல? ஏன் என்று சொன்னால், கடைசி மரணத்துக்கு சில தினங்களுக்கு முன்னாலேயும் வஹி வந்து கொண்டேதான் இருந்துச்சு. அதால் அந்த சந்தர்ப்பம் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கிடைக்கல. ஆனா சஹாபாக்கள் ஒவ்வொரு கட்டத்திலையும் எழுதி வைத்து கொண்டாங்க. இதுக்கு பின்னால நபி அவங்களோட வஃபாத்துடைய சந்தர்ப்பம், வஃபாத் ஆகிட்டாங்க. போர்வ செய்யல அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஹலீஃபாவாக பொறுப்பெடுக்காங்க. இந்த காலகட்டத்தில் யமாமாவுடைய யுத்தம் நடக்கு. பெரிய ஒரு சரித்திரம் உங்களுக்கு தெரியும். யமாமாவுடைய யுத்தம் நடக்குது. அதுல 70 அல்லது 700 ஹுஃபாத்கள், குர்ஆனை பாடமாக்கியவர்கள் கொல்லப்பட்டார்கள். அந்த இடத்திலேயும் நபி அவங்க ஒரு புனிதத்துவத்தை விளங்கப்படுத்தினார்கள். எந்த அளவு ஒன்று சொன்னால், ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தாயிஃபுடைய நேரத்தில் அந்த பட்ட கஷ்டங்கள், துன்பங்கள், அதுக்கு கூட நபி அவங்க அந்த மோசமான முறையில துஆ செய்யல. அந்த இடத்திலே மன்னித்து விட்டாங்க. ஆனா சஹாபாக்கள் அதுக்கு பின்னால அந்த குர்ஆனுடைய ஹுஃபாத்கள் கொல்லப்பட்டதுக்காக வேண்டி, அந்த நடந்த மோசடிக்காக வேண்டி அந்த நேரத்தில் அந்த எதிரிகளுக்கு பதுவா செய்யறாங்க. இவர்கள் கொலை செய்யப்படுறாங்க. கொலை செய்யப்பட்டதுக்கு பின்னால அந்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு காலத்துல உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஓடோடி வந்து அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு கேட்காங்க, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே, நாங்க இப்படி விட்டுட்டோம்னு சொன்னால் இந்த குர்ஆன் அடுத்த ஜெனரேஷன், நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு இந்த குர்ஆனை கொண்டு கொடுக்க முடியாத ஒரு துர்ப்பாக்கிய நிலை ஏற்பட்டுருமே என்று பயந்தாங்க. இந்த நேரத்தில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே, நபி அவங்க செய்யாத ஒரு வேலையை நாங்க எப்படி செய்யறது? இல்ல, இது ஒரு கட்டாயமானது, இது ஒரு அவசியமானது, இது எங்களுக்கு தேவையான ஒரு விடயம், இதை செய்யத்தான் வேணும் என்று சொல்றாங்க. அந்த நேரத்தில் அல்லாஹ் 2 பேருடைய உள்ளத்தையும் விரிவுபடுத்துகிறான். அதுக்கு பின்னால 2 பேரும் மஷூரா செய்து ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை கூட்டிட்டு வராங்க. ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை கூட்டிட்டு வந்து சொல்றாங்க, இந்த குர்ஆனை நீங்கள் ஒவ்வொரு இடத்தில் இருக்கக்கூடியதை ஒரு பிரதியாக ஆக்க வேண்டும், ஒரு இடத்தில் சேர்க்க வேண்டும் என்று. அந்த நேரத்தில் ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கோர்வை செய்றாங்க. கோர்வை செய்ததும் ஒரே வடிவில் இல்லை. குர்ஆன்ல மொத்தமாக 114 சூறாக்கள் இருக்கிறது. இந்த 114 சூறாக்களின் தனித்தனியாக 114 புக் மாதிரி, மேகசின் மாதிரி, தனித்தனிய ஒரு சஞ்சிகை மாதிரி கோர்வை செய்றாங்க. 114 இதாக. ஆனாலும் இந்த நேரத்தில் செய்யப்பட்ட கோர்வையிலையும் ஃபத்ஹாவோ கஸ்ராவோ தம்மாவோ எந்த ஒரு சிம்டன்ஸும் இருக்கல. ஏன்னு சொன்னால் அந்த நேரத்தில் அரபிகள் அதை விளங்கி கொள்ற அளவுக்கு இருந்தாங்க, அதை விளங்கி கொண்டு இருந்தாங்க.
அதுக்கு பின்னால உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய காலம், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுக்கு பின்னால உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலம். இந்த நேரத்தில் இஸ்லாம் மிகவும் முன்முறுவலாக பரவ ஆரம்பிக்கிறது. ரஷ்யா, உஸ்பெகிஸ்தான், அதர்பைஜான், அதே போன்று ஆப்பிரிக்கன் கண்ட்ரியில் இருக்கக்கூடிய சில நாடுகளுக்கும் இஸ்லாம் பரவ ஆரம்பிக்கிறது. இதுக்கு பின்னால உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தலைமையின் கீழே 2வது கட்டம் குர்ஆனை கோர்வை செய்றாங்க. அதிலையும் கோர்வை செஞ்ச அந்த குர்ஆன் முழு பிரதியாக உண்டு பண்ணப்படுவது. ஆனாலும் அன்பார்ந்த சகோதரர்களே, அதிலையும் ஃபத்ஹாவோ கஸ்ராவோ லம்மாவோ இருக்கல்ல. அதிலையும் அதுக்கு பின்னால கடைசி கட்டத்தில் ஹஜ்ஜாஜ் இப்னு 7வது மர்ஹலா ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃபுடைய காலத்தில் தான் அதுக்கு குர்ஆனுக்கு ஹரக்கத் வைக்கப்படுவது. பாக்கு கீழே ஒரு நுக்தா, தாக்கு மேலே 2 நுக்தா, யாக்கு கீழே 2 நுக்தா என்ற அந்த ஹரக்கத் வைக்கப்படுவது ஹஜ்ஜாஜ் இப்னு காலத்தில் தான். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் இதை மாதிரி இது எப்படி கிதாபத் ரீதியில பாதுகாக்கப்பட்டுச்சோ இதே மாதிரி அல்லாஹ் திலாவத் ரீதியிலையும் குர்ஆன் 2 விதமாக பாதுகாக்கப்பட்டிருக்கு. ஏனைய விதங்களிலையும் இருந்து பிரிவின பெறுது, இதிலையும் ஒன்று. அன்பார்ந்த சகோதரர்களே, குர்ஆன் பாதுகாக்கப்பட்டது நான் சொன்னது கிதாபத் ரீதியில். அடுத்ததாக சவுத் கிராத் ரீதியில பாதுகாக்கப்பட்டுச்சு. எப்படின்னு சொன்னா, ஒரு காரி சொல்வார், எனக்கு இந்த உஸ்தாத் இப்படி படிச்சு தந்த, கடைசியாக அந்த ஒரு சஹாபிக்கு போய் முடியும். அந்த சஹாபி ஒன்று உஸ்மான் இப்னு அஃபானாக இருப்பாங்க, அல்லது அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊதாக இருப்பாங்க, அல்லது ஸைத் இப்னு சாபித்தாக இருப்பாங்க, அல்லது அபு மூசா அல் அஷ்அரியாக இருப்பாங்க, அல்லது உபய் இப்னு கஅபாக இருப்பாங்க. அந்த சஹாபி சொல்வார், எனக்கு ஹஸரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இப்படித்தான் ஓதி தந்தது. ஹஸரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வாங்க, எனக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இப்படித்தான் எனக்கு படிச்சு தந்தது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்வாங்க, எனக்கு அல்லாஹ் கட்டளையிட்டது இதே மாதிரி தான். இதான் சில்சிலா சனது தொடர். இன்று மாஷா அல்லாஹ் என்று சொல்லி எங்களுடைய நாட்டை இல்லாமல் இருந்துச்சு. இன்றைக்கு மாஷா அல்லாஹ் தாராளமாக பல இடத்திலையும் உருவாக்கி இன்றைக்கு சனதுடைய இதில் இருக்கிறோம். அன்பார்ந்த சகோதரர், இந்த ரமதானுடைய மாதம் இந்த குர்ஆனை நாங்கள் இவ்வளவு அழகான முறையில் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. இந்த குர்ஆனுடைய விடயத்திலும் ஒவ்வொன்றிலையும் அற்புதமாக நடந்திருக்கிறது. அதில் ஒன்றுதான் புகாரியில் வரக்கூடிய சஹீஹான சம்பவம். குர்ஆன் ஓதுறத்தால வெறுமனே நன்மைகள் மாத்திரமல்ல, அல்லாஹ் இந்த குர்ஆன் ஓதுறத்தை கேட்கறதுக்கு அல்லாஹ் மலக்குமார்களையும் இறக்கி வைத்தான். புகாரியில் வரக்கூடிய சம்பவம், உஸைத் இப்னு ஹுதைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய மகன் யஹ்யாவை அர்ஹாமில தூங்க வச்சிட்டு குதிரையும் கட்டிவிட்டு ஓதுறாங்க. நடுநிசையில தக்பீரை கட்டி ஓதக்கூடிய சந்தர்ப்பத்தில் அந்த குதிரை பக்கத்துல கட்டப்பட்டிருந்த குதிரை மிரள தொடங்குது, குதிக்க தொடங்குது, பயந்த மாதிரி குதிக்க தொடங்குது. அன்பார்ந்த சகோதரி, குர்ஆனை நிறுத்துறாங்க, அதுவும் அமைதியாகிட்டு திரும்ப ஸ்டார்ட் பண்றாங்க. அந்த குதிரை திரும்பவும் குதிக்க துவங்குதோ, மிரள தொடங்குதோ, பல விடுத்தம் இதே மாதிரி செய்யறாங்க. குர்ஆனை நித்தாட்டி கொண்டாங்க. ஏன்னு சொன்னா, பக்கத்தில் அவங்களோட மகன் யஹ்யா தூங்கி இருக்காரே, அவங்களுக்கு தாக்கிடுமோ தெரியா என்ற பயத்துல நித்தாட்டிட்டாங்க. என்ன நடந்தாலும் சஹாபாக்கள் ஹஸரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட முறையிடுவாங்க. மறுநாள் காலையில வந்து, யா ரசூலுல்லாஹ், நடந்துச்சு விடயம் இவ்வாறு தான், நான் ஓதிக்கொண்டிருந்தேன், ஆனா குதிரை மிரள துவங்கிச்சு, அதுக்கு பின்னால நான் குர்ஆனை திலாவத்தை நித்தாட்டிட்டேன், மகனுக்கு ஏதாவது நோவினை ஏற்படும் என்று பயந்து நான் திலாவத்தை முடிச்சு கொண்டேன் சொல்லி சொன்னாங்க. ஆனால் நான் வானத்துல பார்த்தேன், வெண்மையான மேகத்தில் ஒரு வெளிச்சம் ஒன்று விளங்குறத பார்த்தேன்னு சொன்னாங்க. நபி அவங்க சொன்னாங்க, ஏன் நீங்க நித்தாட்டினீங்க? உஸைத் இப்னு ஹுதைரே, நீங்க ஏன் நித்தாட்டினீங்க? ஓதிக்கொண்டே இருந்திருக்கலாமே, காலை வரைக்கும் ஓதிக்கொண்டே இருந்திருக்கலாமே. அது மலக்குமார்களின் கூட்டம். அந்த மலக்குமார்கள் உங்களுடைய திலாவத்தை கேட்கறதுக்காக வேண்டி அல்லாஹ் இறக்கி இருக்கிறான். நீங்கள் ஓதிக்கொண்டே இருந்திருந்தால் மதீனத்து வாசிகள் காலையில் எல்லோரும் கண்களுக்கு விளங்க தோன்றியிருப்பார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அது மாத்திரமல்ல, அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ் இந்த குர்ஆனின் மூலமாக பல நோய்களுக்கு நிவாரணியாகவும் வைத்திருக்கிறான். முஸ்லிம் ஷரீஃப்ல வரக்கூடிய ஒரு ஹதீஸ், தெளிவாக வரக்கூடிய ஒரு ஹதீஸ் ஒன்று வருகிறது. நபி அவங்க ஒரு 30 பேர் சேர்ந்த ஒரு குழுவை
ஒரு ஊருக்காக அனுப்புறாங்க. அந்த ஊர்ல போய் அங்க உழைப்பு செய்ததுக்கு பின்னால அந்த கூட்டம் திரும்ப ரிட்டர்ன் ஆகுறாங்க. ஆகக்கூடிய நேரத்தில் அந்த ஊருடைய தலைவனுக்கு தேல் கொட்டிட்டது. தேல் அந்த நோவினப்பட்டதின் காரணமாக பல முறைகள் வைத்தியம் செய்தும் எந்த ஒரு பிரயோஜனமும் கிடைக்கல. பல லட்சக்கணக்கான ரூபாக்களை அந்த ஊர் பொறுப்புதாரி செலவழித்திருந்தார், எந்த ஒன்றும் கிடைக்கல. அவரோட மனைவி வந்து சொன்னார், நீங்க உங்கள யாராவது ஓதி பார்க்கிறது குர்ஆனின் மூலமாக ஓதி பார்க்கிறது யாராவது இருக்கா? இந்த நேரத்தில் ஒரு சஹாபி அனுப்பப்படுவது. அந்த சஹாபி சூரா ஃபாத்திஹாவை ஊதுறாங்க. ஊதினத்துக்கு பின்னால அந்த தேல் குட்டின வலி இல்லாமல் ஆகிறது. இந்த சந்தோஷத்தின் காரணமாக அந்த ஊர் பெரியார் என்ன செஞ்சாருன்னு சொன்னா, இந்த சஹாபாக்கள் போன அந்த குழுக்கு 30 பேர் குழுக்கு 30 ஆடு அன்பளிப்பாக கொடுத்து அனுப்புறாங்க. அன்பளிப்பை எடுத்துட்டு வராங்க. வந்து சொன்னாங்க, இந்த அன்பளிப்பை நாங்க யாரும் தொடரல. ஹஸரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட நடந்த விஷயத்தை சொல்லணும். நபி அவங்கள்ட்ட சொல்றாங்க, நடந்த விடயத்தை இப்படித்தான் நடந்துச்சு, எங்களுக்கு அன்பளிப்பாக 30 ஆடு சொன்ன. அந்த சஹாபியை கூப்பிட்டு கேட்டாங்க, ஹஸரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்க என்னத்தை ஓதினீங்க? கேட்கக்கூடிய நேரத்தில் நபி அவங்கள்ட்ட அந்த சஹாபி சொன்னார், யா ரசூலுல்லாஹ் வெறுமனே நான் சூரா ஃபாத்திஹா ஓதினேன். அப்படியா, நீங்க சூரா ஃபாத்திஹா ஓதினதா? அப்படி என்று சொன்னால் அந்த 30 பேர் அந்த அந்த பங்குல என்னையும் ஒருத்தராக சேர்த்து கொள்ளுங்க என்ற அந்த நபி அவங்க அந்த ஆர்வம் மூட்டின அந்த ஹதீஸும் திட்ட தெளிவாக வருகிறது. அன்பா அந்த சகோதரி, அது மாத்திரமல்லாமல் நபி அவங்க பல தடவை இந்த நிவாரணைக்காக வேண்டியும் இந்த குர்ஆனுடைய ஆயத்தை சொன்னாங்க. ஒரு கட்டத்தில் மன் கரஅ பில் ஆயத்தைனி ஃபீ சூரத்தில் பக்ரா ஃபீ லைலத்தின் கஃபதா, யார் சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய கடைசி 2 ஆயத் ஆமன ரசூல்ல இருந்து ஃபன்சுர்னா அலல் கௌமின் காஃபிரின் வரை யார் ஓதுறாரோ அவருக்கு அந்த இரவே போதுமானதா, அந்த ஆயத் 2மே போதுமானதாக அமையும் என்பதாக ஹஸரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வரலாறு இருக்கிறது. அது மாத்திரமல்லாமல் இந்த குர்ஆன் உடையவர்களையும் நபி அவங்க நேசித்தார்கள். அல் இசாபா ஃபி தமீஸ் ஸஹாபா என்று சொல்லக்கூடிய அந்த கிதாபில் வரக்கூடிய ஒரு பெரிய நீளமான ஒரு சம்பவம் சுருக்கமாக சொல்லிக் கொள்கிறேன். மதீனாவுக்கும் மக்காவுக்கும் இடையில ஒரு முஷ்ரிக்கான ஒருத்தர், ஒரு பொடியன், ஒரு யங் ஸ்டேஜ் 16 வயசு நிரம்பிய ஒரு வாலிபன் இருந்து கொண்டிருந்தார். இந்த நேரத்தில் நபி அவங்க வருவாங்க. நபி அவங்க சஹாபாக்கள் வரக்கூடிய சந்தர்ப்பத்தில் அந்த இடத்துல வந்து தங்கிட்டு ஹிஜ்ரத் போகக்கூடிய நேரத்தில் அந்த இடத்துல வந்து தண்ணி குடிச்சிட்டு போவாங்க. ஏன்னு சொன்னால் ஒரு கிணத்துக்கு பக்கத்துல தான் அவரை வீடு அமர்ந்துருந்துச்சு. ஆனா அந்த பொடியன் வந்து ரோயல் ஃபேமிலி, நல்ல வசதி வாய்ப்புள்ள ஒரு பொடியன். ஆனா முஷ்ரிக்கான இது, ஆனா ஃபேமிலி எல்லாம் அந்த முஷ்ரிக் அதுல கொஞ்சம் தாசுபாக இருந்தாங்க, கடினமானவர்களாக இருந்தாங்க அவர்களுடைய மார்க்கத்துல. நபி அவங்க சஹாபாக்கள் வந்து வரக்கூடிய நேரத்தில் அந்த சஹாபாக்கள் செல்வாங்க, நீங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளு. 16 வயசுல அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டுட்டார். ஆனால் 19 வயது வரைக்கும் அவர் இஸ்லாத்தை மறைச்சு வச்சு கொண்டிருந்தார். வரக்கூடிய சஹாபாக்கள்கிட்ட கேட்பாங்க, புதிதாவது ஏதாவது ஆயத்து வந்தா எனக்கு சொல்லித்தாங்கல்ல, நாங்க பாடமாக்கிக்கொள்றேன். அவங்களுடைய 19வது வயதுல பல நூற்றுக்கணக்கான ஆயத்துக்களை பாடமாக்கி இருந்தாங்க. ஒரு கட்டத்தில் ஒரு சஹாபி செல்றார், நீங்க வாங்கல மதீனாவுக்கு, நபி அவங்கள சந்திங்களும். செல்லக்கூடிய நேரத்தில் இவருக்கு மனதுக்கு ஒரு கவலை வருவது, நபி அவங்கள சந்திப்போம் என்று. தன்னுடைய சிறிய தந்தை தான் பொறுப்பாக இருந்தார், அவருடைய தந்தை வஃபாத்தாகிட்டார். சிறிய தந்தைகிட்ட செல்றாரு, நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டுட்டேன், நீங்களும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்க. சென்னதுதான் தாமதம். அவர் அந்த மதத்தில பிடிவாதம் இருந்ததின் காரணமாக இவருக்கு சொல்கிறார், உனக்கு எங்களுடைய இந்த சொத்தில், உன்னுடைய தந்தையுடைய சொத்தில் எந்த ஒரு பங்குமே கிடையாது, நீ ஏன் என்னுடைய அனுமதி இல்லாமல் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட என்று வீட்டை விட்டு திறக்கிறார். திறத்தக்கூடிய நேரத்திலேயும் போட்டிருந்த தன்னுடைய ஆடையையும் கலட்டித்தான் திறக்கிறார். அந்த நேரத்தில் அவருடைய தாய் பார்த்திருந்து எந்த அளவுன்னு சொன்னால் வீட்டில் இருந்த ஒரு கனமான துணியை கொடுத்து அனுப்புறார். அவர் எடுத்துக்கொண்டு 2ஆக கிழித்து கொண்டு ஒன்றை மேலாடையாகவும் ஒன்றை கீழாடையாகவும் அணிந்து கொண்டு மதீனாவுக்கு நபி அவங்கள்ட்ட வராங்க. வரக்கூடிய நேரத்தில் நபி அவங்க கண்ட உடனே கேட்டாங்க, மன் அன்த, நீங்க யார்? கேட்கக்கூடிய நேரத்தில் அந்த வாலிபர் சொன்னார், அன அப்துல் உஸ்ஸா அல் மசானி என்று.
செல்லக்கூடிய நேரத்தில் ஏன் இப்படி வந்திருக்கீங்க, இந்த நிலையில வந்திருக்கீங்க? செல்லக்கூடிய நேரத்தில் நபி அவங்கள்ட்ட சொன்னார் அந்த வாலிபர், எனக்கு நடந்தது இப்படித்தான், இவ்வளவு மோசமான ஒரு நிலை நடந்துச்சு, ஏன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதன் காரணமாக. அந்த நேரத்தில் நபி அவங்க சொன்னாங்க, இன்றையிலிருந்து நீங்க அந்த லஸ்த அப்துல் உஸ்ஸா, நீங்க உங்களோட பேர் அப்துல் உஸ்ஸா இல்ல, பல் அந்த அப்துல்லா துல் பிஜாதீன், அப்துல்லா அல்லாஹ்வுடைய அடியான். நீங்க இன்றிலிருந்து நீங்க இரண்டு அப்துல்லா, ரெண்டு துணியுடைய அடியான் என்று அவங்க சொன்னாங்க. இரண்டு துணியுடைய உடையவர் என்ற பேரை வச்சாங்க நபி அவங்க மாத்தி. அதுக்கு பின்னால நபி அவங்க சொன்னாங்க, இல்சம் வாவி, இந்த இடத்துல என்னோட இருந்து கொள்ளுங்க என்று நபி அவங்க ஒரு துவா ஒன்று செஞ்சாங்க. அல்லாஹ் உங்களுக்கு சுவர்க்கத்தில் ஒரு வீடையும் ஒரு மாளிகையும் தரட்டும் என்று நபி அவங்க துவா செஞ்சாங்க. நபி அவங்களுடைய பராமரிப்பு கீழே 4 வருஷம் கழிக்காங்க. 4 வருஷத்துக்கு பின்னால அவங்களுடைய 23வது வயது. தபூக்குடைய நேரம் சஹாபாக்களோட சேர்ந்து இந்த சஹாபியும் இவரும் சேர்ந்து போறார். போகக்கூடிய நேரத்தில் போய் அங்க தங்கி மறுநாள் நபியும் இந்த ஹதீஸை ரிவாயத் செய்யக்கூடிய அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நாங்க தூங்கி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் யாராவது இரவில குழி தோன்ற மடு தோன்ற சத்தம் கேட்டது. அந்த நேரத்தில் நான் எழும்பி போய் பார்த்தேன். அபூபக்கரும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு 2 பேரும் ஒரு விளக்கை போன்ற ஒரு வெளிச்சத்தை கையில் வைத்துக் கொண்டிருக்காங்க. நபி அவங்க குழி தோண்டி கொண்டிருக்காங்க. இந்த நேரத்தில் நான் கேட்டேன், ஏன் நபி அவங்கள தோண்ட வச்சு நீங்க என்ன பார்த்து கொண்டா இருக்கீங்க? கேட்கக்கூடிய நேரத்தில் அபூபக்கர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு இருவரும் சொன்னாங்க, நாங்க பல தடவைகள் கேட்டோம், ஆனாலும் நபி அவங்க சொன்னாங்க, நான் தான் இந்த குழியை தோண்டனும் என்பதாக நபி அவங்க பல விடுத்தம் கேட்டு அவங்க பிடிவாதனையாக அவங்க எடுத்துக்கொண்டாங்க. அந்த நேரத்தில் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, நான் நபிக்கு கிட்ட போய் கேட்டேன், யா ரசூலல்லாஹ், இந்த இரவுல நீங்க ஏன் குழி தோன்றீங்க? அந்த நேரத்தில் சொன்னாங்க, அப்துல் உஸ்ஸா துல் பிஜாதீன், உங்களோட சகோதரர் அப்துல்லா துல் பிஜாதீன் மரணிச்சிட்டாரு என்று சொன்னாங்க. அந்த நேரத்தில் சொன்னாங்க, இவருக்கு கபூர் தோண்டனும், இதே போன்று இவரை நான் தான் அடக்கம் செய்யணும் என்று நபி அவங்க சொன்னாங்க. அந்த நேரத்தில் நபி அவங்க அவர் அடக்கம் செஞ்சதுக்கு பின்னால் ஒரு துவா ஒன்று கேட்டாங்க, அல்லாஹும்ம இன்னி உஷ்ஹிதுக இன்னி அம்சைது ராதியன் ஃபர்தான், அல்லாஹ் நான் என்னை நீ சாட்சியாக இருந்து கொள்ளு, நான் இவரை பொருந்திக் கொண்டேன், அதே மாதிரி நீயும் பொருந்திக் கொள்வாயாக என்று அடக்கியதுக்கு பின்னால துவா செஞ்சாங்க. துவா செஞ்சுட்டு நபி அவங்க சொன்னாங்க, நபி அவங்க அழுந்தாங்க, இன்னல்லாஹ யுஹிப்புல்லாஹ வ ரசூலஹு, அல்லாஹ்வையும் ரசூலை நேசிச்சு அவரு வந்தாரு. அதே போன்று இன்னல்லாஹ யுஹிப்புல் குர்ஆன், குர்ஆனையும் நேசிச்சு வந்தாரு. இத ஹதீஸ் அறிவிக்கக்கூடிய அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, இந்த இவ்வளவு கேட்டுட்டு இருந்து நான் நினைச்சேன், இந்த ஜனாசா என்னுடைய ஜனாசாவா இருந்திருக்க கூடாதா? நபி அவங்களே கபூர் தோண்டினார்கள், நபி அவங்களே அடக்கம் செய்தார்கள், நபி அவங்களே சாட்சியாக இருந்து அல்லாஹ்விடத்தில் மன்றாடினார்கள். ஏன் அன்பார்ந்த சகோதரர்களே, ஏன் இப்படி நடந்துச்சு? குர்ஆனுக்காக வேண்டி வந்தார், குர்ஆனுக்காக வேண்டி காலத்தை கொடுத்தார். இதால தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவருக்கு இவ்வளவு மிக பிரமாண்டமான பாக்கியத்தை கொடுத்தான். அது மாத்திரமல்லாமல் அன்பார்ந்த சகோதரர்களே, ஒவ்வொரு மனிதனும் இந்த ஒவ்வொரு இமாம்களும் இதுக்காக வேண்டி இந்த ரமதானுடைய காலத்தில் குர்ஆனை ஓதுவதற்காக வேண்டி காலத்தை ஒதுக்கினார்கள். குர்ஆன் ஓதுவது நன்மையை போன்று குர்ஆனை செவி மடுப்பதும் நன்மையாக இருக்கிறது. நான் முன்னால் சொன்ன மாதிரி ஒவ்வொரு கட்டத்துக்கும் அல்லாஹ் நன்மை வைத்திருக்கிறான். உலகத்தில் அல்லாஹ் பார்ப்பதற்கும் நன்மை வைத்திருக்கக்கூடிய 3 விடயம். ஒன்று பைத்துல்லாவை நாங்கள் பார்க்கும் காலம் எல்லாம் நன்மை எழுதப்பட்டு கொண்டிருக்கும். அதே போன்று தன்னுடைய தாய் தந்தையை பார்க்கும் காலம் எல்லாம் அல்லாஹ் நன்மை எழுதி கொண்டிருப்பான். அதே போன்று 3வது குர்ஆனை ஒரு ஆள் ஓத தெரியாது, குர்ஆனை பார்த்து கொண்டே கண்ணீர் வடிச்சு கொண்டிருக்கிறார், இந்த நேரத்திலும் அல்லாஹ் நன்மை எழுதி வைத்திருக்கிறான். அன்பார்ந்த சகோதரர்களே, ஒவ்வொரு சஹாபாக்களுக்கும் குர்ஆனுடைய சஹாபாக்களுக்கும் பல நன்மாராயம் சொன்னார்கள். ஒரு இடத்தில் அபு மூசா அல்-அஷ்அரி ஓதிக்கொண்டிருந்தாங்க. அதை குசூலால் சஹாபாக்கள் இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் நபி அவங்க சொன்னாங்க, என்னையும் ஒரு இடத்தில் மறைவான இடத்தில் கொண்டு போய் வைங்க என்று செல்லக்கூடிய நேரத்தில் அங்க போய் வைக்கப்பட்டது. மறுநாள் அபு மூசா அல்-அஷ்அரியை காணக்கூடிய நேரத்தில் நபி அவங்க சொன்னாங்க, யா
யா அபா மூஸா லகத் ஊதிய மிஸ்மார மின் மஸாமிர் ஆலி தாவூத். தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த நாவன்மை உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு என்ற நன்மாராயத்தை நபி அவங்க சொன்னாங்க. அதே மாதிரி உபை இப்னு கஅப் பார்த்து சொல்வாங்க, உபை நீங்க ஓதுங்க நான் கேட்கிறேன். அந்த நேரத்தில் உபை இப்னு கஅப் சொல்வாங்க, யா ரசூலுல்லாஹ் வஹி வந்ததே உங்களுக்கு யா ரசூலுல்லாஹ், நான் ஓதுறதை நீங்க கேட்க போறீங்களா? அந்த நேரத்தில் சொல்லுவாங்க, இன்னொரு ஆள் ஓதுறதை கேட்கிறது எனக்கு மிகவும் விருப்பம் என்பதை நபி அவங்க சொல்லுவாங்க. இன்னொரு ரிவாயத்தில் வருவது எந்த அளவுன்னு சொன்னா, யா உபை இன்னல்லாஹ் அமரனி அன் அக்ரா அலைக்கல் குர்ஆன், உங்களுக்கு இடத்தில் அல்லாஹ் சொன்னான் ஓதி காட்டும்படி. அல்லாஹ் என்னுடைய பேர் உபை புகாபான நம்பல ரசூல்லா அவங்கள ஓதி காட்ட சொன்னதா? யா ரசூலுல்லாஹ் உங்களை என்னிடத்தில் ஓதி சொன்னானா? ஓ சொன்னாங்க நபி அவங்க சொன்னாங்க, என்னுடைய நம்ப இயலாம அந்த ஆர்வத்தின் காரணமா கேட்டாங்க, என்னுடைய பேரை சொன்னானா அல்லாஹு சம்மானீனக்? நபி அவங்க சொன்னாங்க, நஅம் உங்களுடைய பேரை சொன்னான் உங்களிடத்தில் ஓதி காட்டும்படி. இப்படி குர்ஆனுடைய ஆர்வமாக இருந்தவர்களிடத்தில் அல்லாஹ் பல நன்மைகளை சொல்லியிருக்கிறான். அதே போன்று நாங்களும் இந்த குர்ஆனுடையவர்களாக மாற வேண்டும், குர்ஆனுடைய ஹக்கை நிறைவேற்றிய கூட்டத்தின் மாற வேண்டும். அன்பார்ந்த சகோதரரை, கடைசியாக நான் சொல்லி முடிக்கிறேன், இந்த குர்ஆனுடைய கட்டம் என்பது, குர்ஆனுடையவர்கள் என்பது, குர்ஆனுக்குடையவர்களாக மாறினோம் என்று சொன்னால் நபி அவர்களுடைய சிபாரிசும் இருக்கிறது, முன்னால் சொன்ன ஹதீஸ்கள் வார மாதிரி. அதே போன்று நாங்கள் இந்த கூட்டத்தில் மாறதாக இருந்தால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? இதுக்காக வேண்டி சில கடமைகள் இருக்கிறது. அன்பார்ந்த சகோதரரே, ஒரு சமூகத்துக்கு குர்ஆனை கொண்டு முன்னோக்கல் சொன்னால் அந்த சமூகம் வீழ்ச்சியை நோக்கித்தான் போகுமே தவிர விமோசனத்தை அடைய முடியாது. If you give Quran, Quran will giving all. ஒரு சமூகத்துக்கு அல்லாஹ் குர்ஆனை கொடுத்துட்டோம் என்று சொன்னால் அந்த சமூகத்துக்கு தேவையான அனைத்து அனைத்து விடயத்தையும் அல்லாஹ் பொறுப்பெடுக்கிறான், அனைத்து விடயத்தையும் கொடுக்கிறான். அப்படி இல்லாமல் அதுக்கு முரணான முறையில் எல்லா விடயத்தையும் எடுத்துக்கொள்கிறோம், ஆனால் குர்ஆனை ஒதுக்கிறோம் என்று சொன்னால் அந்த சமூகத்தால வீழ்ச்சியை தவிர அந்த சமூகத்தால் ஒரு காலமும் முன்னேற முடியாது. அன்பான சகோதரர்களே, இதுக்கு நானும் நீங்களும் செய்ய வேண்டிய, குர்ஆனுக்காக வேண்டி செய்ய வேண்டிய 6 கடமைகள் இருக்கிறது. 6 கடமைகளை நாங்கள் சரியாக செய்வோமாக இருந்தால் குர்ஆனுடையவர்களாக நாங்கள் மாற முடியும். அன்பான சகோதரர்களே, முதலாவது இந்த குர்ஆனை நாங்கள் நம்ப வேண்டும். பிலீவ் இட் சொல்வார்கள், குர்ஆனை நம்ப வேண்டும். என்னத்தை நம்புறது? இந்த குர்ஆன் அல்லாஹ்வின் மூலமாக, இது இறைவனுடைய வேதம், இது அல்லாஹ்வுடைய பேச்சு, இது கலாமுல்லாஹ், இதில் மனிதர்களுடைய எந்த ஒன்றுக்கும் இடம் கிடையாது என்பதை நம்பணும். ஏன்னு சொன்னால் குத்தாபுல் வஹீல் எழுதக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தில் நபி அவங்க சொல்றாங்க, எழுதக்கூடிய சந்தர்ப்பத்தில் அடுத்த ஆயத்து அந்த சஹாபி மேலோட்டமா ஓதக்கூடிய சந்தர்ப்பத்தில் நபி அவங்க சொன்னாங்க, அதையும் எழுதுங்க. இந்த நேரத்தில் அந்த குத்தாபுல் வஹியான அந்த சஹாபிக்கு உள்ளத்தில் வருவது, இது இவங்களோட கருத்தாக இருக்குமோ, நம்பிக்கை இல்லாதது, இவர்களுடைய சொந்த கருத்தாக இருக்குமோ என்ற ஒரு உள்ளத்தில் வந்த ஊசலாட்டம். நவுதுபில்லா, எங்களை பாதுகாக்கணும். கடைசி நிலைமை முர்த்தத்தான நிலைமையில வஃபாத்தாகிறாரு. அதால் அன்பான சகோதரர், பிலீவ் இட். நாங்கள் குர்ஆனுடைய 6 கடமையில் ஒன்று குர்ஆனை நம்பணும். 2வது ரீட் இட், குர்ஆன் அதிகமாக நாங்கள் குர்ஆனை ஓத வேண்டும், குர்ஆனுடைய விடயத்தில் நாங்கள் ஓத வேண்டும். அடுத்தது 3வது அண்டர்ஸ்டாண்டிங், குர்ஆனை விளங்கணும், குர்ஆனுடைய ஆயத்துடைய ஒவ்வொரு கருத்துக்களையும் விளங்கி நாங்கள் ஓத வேண்டும். அடுத்தது 4வதாக போனரிட், இந்த குர்ஆனை நாங்கள் ஆய்வு செய்ய வேண்டும், குர்ஆனை ஆய்வு செய்ய வேண்டும். குர்ஆனுடையவர்களாக நாங்கள் குர்ஆனை ஆய்வு செய்ய வேண்டும். ஏன்னு சொன்னால் ஒன்று நாங்கள் குர்ஆனை மீனிங் விளங்குறது ஒன்று, இன்னொன்று ஆய்வு செய்கிறது ஒன்று இருக்கு. குர்ஆன்ல எறும்பை பற்றி பேசக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் சொல்கின்றான், அந்த எறும்பை உடைத்து விட வேண்டாம். கிளாஸுக்கு பாவிக்கிற கிளாஸ் வீதுருக்கு பாவிக்கிற ஒரு வார்த்தையை பாவிக்கிறான், லா யஹ்திமன். இது வீதுரு உடைகிறது தான். இது 1400 வருடத்துக்கு முன்னால குர்ஆன் பேசிவிட்டது. ஆனா இன்றைக்கு ரிசர்ச்சிலே முடிவு செல்லுது, ஏன் அல்லாஹ் இப்படி பாவித்தான்? ஒன்று எலும்பை மௌத்தாக்கிறவானாம் என்று பேசிடலாம், ஆனா எலும்பை உடைத்திரவானாம் என்று இன்றைக்கு ஆய்வு செஞ்சதுக்கு பின்னால பேசுது. எறும்புடைய 90% வீதுருடைய மெட்டீரியல் ஐட்டம் அல்லாஹ் அதை வைத்து பயன்படுத்தியிருக்கிறான். அல்லாஹ் வீதுரு அதை நாங்கள் உடைத்தோம் என்று சொன்னால், நசிக்கிறோம் என்று சொன்னால் வீதுரு உடைகிறதை போலதான் உடையும். இது அல்லாஹ் குர்ஆன்ல 1400 வருடத்துக்கு முன்னால் சொல்லிவிட்டான். இதுக்காக வேண்டி நாங்கள் போனரீட் எங்களுடைய ஆய்வை இது செய்ய வேண்டும். 4வது 5வதாக பிராக்டிஸ் இட், நாங்கள் அமல் செய்ய வேண்டும்.
அமல் உள்ளவர்களாக நாங்கள் மாற வேண்டும். இந்த குர்ஆனை படித்து நான் அமல் உள்ளவர்களாக மாற வேண்டும். ஆறாவதாக அடுத்த மக்களுக்கு எத்தி வைக்கணும். எத்தி வைக்கக்கூடிய ஒரு சமூகமாக நான் மாத்திரம் அல்லாமல் பலரும் இதில் குர்ஆன் உள்ள சமூகமாக மாற வேண்டும் என்பது என்னுடைய நோக்கமாக அமைய வேண்டும். ஏனென்று சொன்னால் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் இடைப்பட்ட காலம் 600 years, 600 வருடம். ஆகப்பெரிய ஜஹாலத் உண்டாயிச்சு. ஏன்? இந்த எத்தி வைத்தல், பல்லிகு அன்னி வலவாயா, இந்த எத்தி வைத்தல் என்ற இன்னொரு மக்களுக்கு நலவை நாடுறது இல்லாமல் ஆகிச்சு. அதால் அன்பார்ந்த சகோதரர்களே, நானும் நீங்களும் இந்த 6 அமல்களை செய்து குர்ஆனுடையவர்களாக ஆக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் அருள் புரிய வேண்டும். வ ஆகிர தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.